உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக தமிழர்கள் உலகம் முழுவதுமே பரவி பல்வேறு உலக நாடுகளில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான மற்றும் வித்தியாசமான ஒரு நாடு அப்படின்னு பார்த்தா ரீயூனியன் அப்படிங்கிற தீவு தான். இப்படி புலம்பெயர்ந்த தமிழர்கள்லேயே ரொம்பவே மகிழ்ச்சியோட மரியாதையோட தமிழர்கள் நடத்தப்படுறது இந்த ரீயூனியன் தீவில் தான். அதற்கு முக்கிய காரணம் இந்த ரீயூனியன் தீவு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தது. அங்கே குடியேறின அனைத்து தமிழர்களுக்குமே பிரெஞ்சு குடியுரிமை கொடுத்து அவங்கள மதிப்பு மரியாதை நடத்துகிறாங்க பிரெஞ்சு அரசாங்கம். சரி, எப்படி தமிழர்கள் அந்த தீவுக்கு போனாங்க, இப்போ அங்கே இருக்க தமிழர்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த பதிவுக்கு அப்படின்னு பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த தீவு இந்திய பெருங்கடலில் மடகாஸ்கர் தீவுக்கு கிழக்கே மொரீசியஸ் தீவிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த தீவோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தா 2510 சதுர கிலோமீட்டர் தான். மொரீசியஸ் நாட்டை விட கொஞ்சம் பெருசு. இந்த ரீயூனியன் தீவோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தா செயின்ட் டென்னிஸ் அப்படிங்கிற துறைமுக நகரம் தான். சுமார் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்கு அடியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் உருவானது தான் இந்த தீவு. பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே ஒரு தீவு இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. 1520 தான் போர்ச்சுகீசிய மாலுமிகளால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ரீயூனியன் தீவு. அதற்கு அப்புறமா பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்களால் மாறி மாறி கைப்பற்றப்பட்டு இறுதியாக 1816 பிரெஞ்சுக்காரங்க கைக்கு நிரந்தரமாக போயிட்டு. முதன்முறையாக இந்த தீவில் 1700களுக்கு அப்புறம் தான் மனிதர்கள் குடியேற ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் கடினமாக இருந்த நிலப்பரப்பை சமன் செஞ்சு விவசாயம் பார்க்கவும் வீடுகளில் வேலை பார்க்கவும் ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் நாடுகளில் இருந்து நிறைய பேர் அடிமைகளை கொண்டு வரப்பட்டாங்க. அதற்கு பிறகு கரும்பு தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்காக பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் ஒப்பந்த கூலிகளாக கொண்டு செல்லப்பட்டாங்க. தமிழர்களைப் போலவே இலங்கை, சீனா, ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகளில் இருந்து பல பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக இந்த ரீயூனியன் தீவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. என்னதான் ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டாலுமே அவங்க எல்லோருமே அடிமைகள் போல தான் நடத்தப்பட்டிருக்காங்க. தங்க சுரங்கங்களில் வேலை பார்க்கறது, கல் உடைக்கிறது, கரும்பு தோட்டங்களில் ஓய்வே இல்லாமல் வேலை பார்க்கறது, இப்படி வந்த எல்லாரையுமே சக்கையாக புழிஞ்சு எடுத்திருக்காங்க. அவங்களோட வழிபாட்டு முறையோ இல்லை கலாச்சாரத்தை பின்பற்ற யாருக்குமே அனுமதி கிடையாது. இதனால் அங்கே வாழ்ந்த மக்களோட சந்ததியினர் தங்களோட தாய்மொழியை கூட மறந்துட்டாங்க. ஆனால் 1947க்கு அப்புறமா இந்த ரீயூனியன் தீவு பிரெஞ்சு நாட்டின் கடல் கடந்த ஒரு அங்கமாக மாறிடுது. அதில் இருந்து அங்கே வாழ்ந்த அனைத்து மக்களுக்குமே பிரெஞ்சு நாட்டின் குடியுரிமை கொடுத்து பிரெஞ்சு மக்களுக்கு கிடைக்கிற அனைத்து சலுகைகளும் உரிமைகளையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே வாழ்கிற மக்கள் எல்லோருமே ஒரு மகிழ்ச்சியான பிரெஞ்சு குடிமக்களாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. அங்கே இருக்க மக்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்ததால் அந்த நாட்டோட கலாச்சாரமே ஒரு கலவையான வித்தியாசமான கலாச்சாரமாகவும் இருக்குது. அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே சாதி இனம் பாகுபாடு இல்லாமல் தங்களை எல்லோருமே கிரியோல்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இந்த ரீயூனியன் தீவோட ஆட்சி மொழி பிரெஞ்சு தான். இருந்தாலுமே இந்த தீவுக்குன்னே தனியாக ரீயூனியன் கிரியோல் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது. பள்ளிகளில் ஆங்கிலம் பிரெஞ்சு கூட சேர்த்து தமிழ் மொழியையும் பயிற்றுவிக்கிறாங்க. இந்த தீவு முழுக்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய மலைப்பகுதிகள், நீர்வீழ்ச்சிகள், ஓடைகள்னு ரொம்பவே செழிப்பான ஒரு தீவு தான் இந்த ரீயூனியன். இருக்கு. ஆனால் அழகு இருக்க இடத்துல தானே ஆபத்தும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த தீவில் 2 எரிமலைகள் இருக்குது. அதில் ஒன்று இன்னமும் சீற்றத்தோடு தான் இருக்குது. தீவு அப்படிங்கிறதாலையும் இந்த நாட்டில் விவசாயம் தான் முக்கிய தொழிலாக இருக்குது. முக்கிய பயிராக கரும்பு இருக்குது. இந்த நாட்டில் இருந்து சர்க்கரை, கடல் உணவுகள், வெண்ணிலா மற்றும் ரம் போன்றவையும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ரொம்பவே குட்டி தீவாக இருந்தாலும் இவங்களோட பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இந்த தீவில் கிட்டத்தட்ட 8,65,000 பேர் வாழ்கிறாங்க. அதில் தமிழர்களோட வம்சாவளியினர் மட்டும் கிட்டத்தட்ட 2,50,000 பேருக்கு மேலே அங்கே வாழ்கிறதா கணக்கெடுத்திருக்காங்க. அவங்க இன்னைக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அங்கே பல சிவன் மற்றும் முருகன் கோவில்கள் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசம், பொங்கல், ஆடி 18 போன்ற தமிழர் பண்டிகைகளை வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. இதே போல் அங்கே இருக்க மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில்களில் காவடி எடுக்கிறது, தீமிதி திருவிழா போன்றவற்றை இன்றும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இப்படி இந்த ரீயூனியன் தீவில் வாழ்கிற தமிழர்கள் எல்லாருமே வைக்கிற ஒட்டுமொத்த கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழக அரசு அவங்களுக்கு தமிழ் மொழியையும் தமிழரின் இசை, நடனம், இலக்கியம் போன்றவற்றை கற்றுக் கொடுக்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதா. இந்த ரீயூனியன் தீவுக்கு சென்னையில இருந்து நேரடி விமான போக்குவரத்து இருக்கு. எனவே ஒரு வித்தியாசமான தீவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரீயூனியன் தீவு ஒரு மிகச் சரியான தேர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித